ஆண்டவரும் இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 85 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 85:7. கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதத்தில் குறிப்பிடுகின்றான். முன்பு கிடைத்த ஆசீர்வாதங்களைப் போல தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு சங்கீதமாக இந்த 85 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அனுக்கிரகம் அங்கே இஸ்ரேல் மக்களை ஆண்டவராகிய கர்த்தர் சீர்படுத்தும் காரியம், அந்த பாவ மன்னிப்பு என்று சொல்லி பலவிதமான காரியங்களோடு இந்த 85 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு புதிய எழுச்சி காணப்பட வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தேவை வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் இரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொல்லியும் இந்த 85 சங்கீதம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றார், கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும் என்று சொல்லி இங்கே ஒரு விசுவாசின் அடிப்படையிலே சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற ஒரு வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லுகின்றார் சங்கீதக்காரன்? ஆண்டவரை கர்த்தர் என்னை அவர் நேசிக்கின்றார், நிச்சயமாகவே என்னுடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார். திருப்பு மாத்திரமல்ல, பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை மன்னித்து மூடுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரு சமானத்தை கூறுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒரு நன்மையானதை தருகின்ற ஒரு தேவனாகவும் அந்த ஆண்டவரை கர்த்தர் இருக்கின்றார். அந்த 12ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல, கர்த்தர் நன்மையானது தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய கிருபையை குறித்தும் ஆண்டவருடைய இரட்சிப்பை குறித்தும் அங்கே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை நேசிக்கின்றார், என்னுடைய சிறையிருப்பை திருப்பார். இப்போ இருக்கின்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரை கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்பி என்னுடைய பாவங்களை மன்னித்து நான் சமாதானம் இழந்த வேளையிலும் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்து நன்மையானதை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படி அந்த தேவ உறவை தேட தீவிரமானவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரனை குறிப்பிடுகிறான். இன்றைக்குமாய் நாம் அதை யோசித்து பார்ப்போம். கர்த்தாவே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும் என்று சங்கீதக்காரன் சொன்னபோல், ஆண்டவரே, உமது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு இன்றைக்கு நீர் அருளிச் செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை கேட்போம். ஆண்டவர் என்னை நேசிக்கின்றார், என்னுடைய சிறையிருப்பை அவர் திருப்புவார், என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு சமாதானம் கூறுவார், நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில் நன்மையான தருவார் என்று சொல்லி அந்த தேவனோடு இருக்கின்ற அந்த உறவை தேட நாம் இன்னும் தீவிரமுள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தேவ நன்மையினால் நம்மை நிரப்பி இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. ஆமென். God bless you. Thank you.